மல்லி ஒரு வழியா நம்ம மல்லிக்கு இப்போது அன்னபூர்ணி பெரியம்மாவுக்கு எதுவுமே ஆகலை. ஒரு வழியாக அவங்க உயிர் பொழைச்சிட்டாங்க. நாம் இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு மல்லி அன்னபூர்ணிக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வெண்பாவை பார்க்க வீட்டுக்கு வராங்க. ஏன்னா கூட போன தம்பியவே பழி வாங்க துடிக்கிற இந்த ராஜேஸ்வரி வெண்பாவை என்ன பண்ணுறான்னு தெரியல. வெண்பா நாம் அந்த வீட்டில் தனியாக விட்டது தப்பு தான், நம்ம போயிட்டு உடனே வெண்பாவை பார்க்கணும் அப்படின்னு மல்லி பதறடிச்சிட்டு ஓடி வராங்க. வந்து பார்த்தா அப்போ தான் ராஜேஸ்வரி ஏற்கனவே ஜெயிலுக்கெலாம் போயிட்டு தான் தம்பிக்கிட்ட மிகப்பெரிய ஒரு சென்டிமெண்டான நடிப்பை நடித்து முடிச்சுட்டு அவங்களும் கிளம்பி வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக மல்லி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனது வெண்பா ரொம்ப பாவமாக உட்காந்துருக்காங்க. அப்போ வெண்பாட்ட போயிட்டு மல்லி, என்னாச்சு வெண்பா, ஏமா ஒரு மாதிரி உட்காந்துருக்க, டாடா ஞாபகமாக இருக்கா? இல்லை மல்லிமா, இப்போ தான் நான் டாடா கிட்ட வீடியோ கால் பேசினேன். என்ன வெண்பா சொல்கிற, உண்மையாவா? எப்படி பேசுன நீனு? இல்லை மல்லிமா, ராஜ்யத்தை இருக்காங்களே அவங்க டாடாவை பார்க்க ஜெயிலுக்கு போயிருந்தாங்களாம். அவங்க தான் அங்கேருந்து வீடியோ கால் பண்ணாங்க. நான் இப்போ தான் டாடா கிட்ட வீடியோ காலில் பேசினேன். பரவாயில்லையே வெண்பா, உங்கள் டாடாவை பார்த்தியா, எப்படி இருக்காரு? பரவாயில்ல மல்லிமா, டாடாவுக்கு ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்கார். எனக்கு டாடாவை அப்படி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது மல்லிமா. டாடாவை எப்படி மல்லிமா வெளியே கொண்டு வரது தெரில வெண்பா, எனக்கே ஒன்றும் புரியல. இங்கே நடக்கிற பிரச்சனைக்கெலாம் காரணம் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணது தான் எனக்கு புரியல. என்ன மல்லிமா சொல்கிறீங்க? நடக்கிற பிரச்சனைலாம் காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம் வெண்பா, கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் உண்மை அதுதான் வெண்பா, இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம் உங்கள் அத்தை தான். என்ன மல்லிமா சொல்கிறீங்க, உண்மையாவா? ஆமாம் வெண்பா, உங்கள் அத்தை தான் எல்லாத்துக்குமே காரணம். ஆனால் இவங்களை எதிர்த்து எப்படி உங்கள் டாடாவை நான் வெளியே கொண்டு வர போகிறேன்னு தான் சத்தியமாக தெரியல வெண்பா. நானே என்ன பண்ண தெரியாமல் திக்கு முக்காடி நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னதும் வெண்பா உடனே, அதுக்கு என்ன மல்லிமா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் ஓகேனா சொல்லுங்கள், பண்ணலாம். என்ன வெண்பா? இல்லை மல்லிமா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அத்தை யார்கிட்டையும் பேசிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட ரொம்ப சீரியஸாக பேசினாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிறதாச்சு பார்க்கும்போது அவங்க மூலிமா தான் டாடாவை அத்தை இந்த சிக்கலை சிக்க வச்சுருக்க முடியும். நாம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசி பார்க்கலாமா? என்னென்னு ரொம்ப பேசுகிறது? ஐயோ மல்லிமா, நீங்கள் தான் ஒரு மாதிரி சொல்லியிருக்கீங்களே நான் நல்லா மெம்பிக்கலி பண்ணுவேன்னு சொல்லிட்டு, நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அத்தை பேசுகிற மாதிரி பேசுங்க. நான் போட்டு திட்டலாம் என்னாச்சு, ஓகேவா? எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னா கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு வருவாங்க. வந்து அத்தைக்கிட்ட ஏதாவது பேசுவாங்கள்ல, நம்ம ஈஸியாக பிடிச்சலாம் மல்லிமா. வெண்பா என்ன சொல்கிற? இல்லை வெண்பா, இது பிரச்சனையாட போகுது. ஐயோ மல்லிமா, அவங்களே மோசக்காரின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள எப்படி தான் நம்ம கைக்கெல்லாம் பிடிக்க முடியும்? வாங்க மல்லிமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வெண்பா சைலண்டாக போய் இங்கே ராஜேஸ்வரி ஃபோன் எடுத்து வராங்க. எடுத்து வந்து கடைசியாக பண்ணியிருக்க நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம மேனேஜர், அவர் தான் பேசுகிறாரு. அவர்கிட்ட ராஜேஸ்வரி மேலே மல்லி பேசுகிறாங்க. என்னாச்சு சார், எல்லாம் ஓகே தானே? நம்ம திட்டப்படி தானே போயிட்டுருக்கு? ஆமாம் மேடம், எல்லாமே நம்ம திட்டப்படி தான் போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே முடிஞ்சிடும். சரிங்க, அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச உடனே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் வச்சுறாங்க. வச்சுட்டு அந்த நம்பர் டெலிட் பண்ணிவிட்டு வெண்பா திரும்ப போய் ஃபோன் சார்ஜ் போட்டுறாங்க. கரெக்டாக நம்ம மேனேஜர் என்ன பண்ணுறாரு, சொத்து எல்லாத்தையும் ராஜேஸ்வரி மேலே பார்த்ததுக்கு அவங்க பேரில் பத்திரம் ரெடி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ராஜேஸ்வரி உட்காந்துருக்காங்க. வாங்க மேனேஜர். மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே திட்டப்படி கரெக்டாக இருந்துச்சு. நாம் ஏற்கனவே விஜயை பிளான் பண்ணி ஜெயிலுக்கு அமிச்சாச்சு. இப்போது விஜய் மேலே இருக்கிற எல்லா சொத்தையும் உங்கள் பேரில் மாற்றுறதுக்கான பத்திரத்தை ரெடி பண்ணிட்டேன். அதோட இது கம்பெனி பொறுப்பை தற்காலிகமாக உங்கள் பேருக்கு மாற்றுறதுக்கான பத்திரம். இந்த பத்திரத்தை கலந்து வச்சு விஜய் சார்கிட்ட கொடுத்தோம்னா கண்டிப்பாக விஜய் சார் அதை சரியாக படித்து பார்க்காம எல்லாத்தையும் சேர்த்து சைன் போடுவாங்க. அப்படி சைன் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் விஜய் சார் மேலே அந்த எல்லா சொத்தும் உங்கள் மேலே மாறிடும் மேடம். அப்புறம் நீங்கள் நினச்சது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். விஜய் ஒன்றும் இல்லாத ஆகிடுவார். அப்புறம் மல்லி விஜய் விட்டு தானாகவே கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் விஜயை வெளியே கொண்டு வந்தோம்னா உங்களுக்கு அடிமை மாதிரி நீங்கள் சொல்கிற வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு உங்கள் கூடவே இருப்பார் மேடம் அப்படின்னு மேனேஜர் சொல்கிறாங்க. அதை கேட்டு மல்லி வெண்பா 2 பேரும் சமாளிச்சு வராங்க. சரி மேனேஜர், அதை கொடுத்துருங்க, நாளைக்கு நம்ம போய் விஜயை பார்த்து இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி அடுத்த நாள் நம்ம மேனேஜர் அழைச்சிட்டு நேராக ஜெயிலுக்கு போகிறாங்க. போயிட்டு விஜயை பார்த்து, விஜய் இங்கே பாரு விஜய், இப்போதைக்கு கம்பெனி பொறுப்பு எல்லாத்தையுமே தற்காலிகமாக என் பேரில் மாற்றுறதுக்கு பத்திரம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். நீ அதில் கையெழுத்து போட்டோன்னா இப்போதைக்கு பிஸ்னஸ் எல்லாத்தையும் நான் என் பேருக்கு மாற்றி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு ஒரு டிசிஷன் எடுப்பேன் விஜய். அப்போ தான் சீக்கிரமாக அந்த இன்வெஸ்டர் பிரச்சனையும் முடிக்க முடியும். அப்புறம் பிஸ்னஸில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு ஒன்று சீக்கிரமே வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னதும் விஜய் வாங்கி படிக்காமலே அப்படியே கையெழுத்து போகிறாரு. அப்படியே ராஜுக்கு மனசுக்குள்ளே சந்தோஷம் தாங்கலை. அப்பா, விஜய் எதையுமே படித்து பார்க்காம அப்படியே கையெழுத்து போகிறான். நாம் போட்ட திட்டம் எல்லாமே இங்கே பழிச்சிருச்சு. இனி விஜய் வெறும் பையன் தான், விஜய் சொத்து எல்லாமே நம்ம பேருக்கு வந்துருச்சு அப்படின்னு ராஜேஸ்வரி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு கையில் கொடுக்க போகும்போது டக்குன்னு விஜய் ராஜுக்கிட்ட பத்திரத்தை கொடுக்கல. என்னாச்சு விஜய், குடுறா பத்திரத்தை அப்படின்னு கேட்க டக்குன்னு விஜய் பிடுங்கி எல்லாத்தையும் அப்படியே கிழிக்கிறாரு. ராஜு ஒன்று, விஜய் என்னாச்சு விஜய், ஏன்டா கிழிக்கிற, என்னாச்சு உனக்கு, என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு ராஜு கேட்க,
விஜய் உடனே ஆமாக்கா, இவ்வளோ நாள் நான் பைத்தியமாக தான் இருந்தேன். ஆனால் இப்போ நான் தெரிஞ்சுட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் என்னை பைத்தியமாக்க முடியாது. நான் உங்களை என் அம்மா மாதிரி நினச்சேன். ஆனால் நீங்கள் என்ன இந்த அளவுக்கு முட்டாளாக்கிட்டீங்கல்ல. எனக்கு எப்படிக்கா துரோகம் பண்ணுறது உங்களுக்கு மனசு வந்துச்சு? ஏன்க்கா அப்படி பண்ணீங்க அப்படின்னு விஜய் கேட்க ராஜேஸ்வரிக்கும் ஒன்றுமே புரியல. என்னக்கா ஒன்றும் புரியலையா அப்படின்னு கேட்டவுடனே மல்லி வெண்பா அப்போ தான் 2 பேர் சைலேருந்து வராங்க. என்ன ராஜி மேடம் ஒன்றும் புரியலையா உங்களுக்கு? நீங்கள் வீட்டில் பேசுன எல்லாத்தையும் வந்து நான் விஜய் சார்கிட்ட ஆதாரத்தோடு சொல்லிட்டேன். சொன்ன உடனே ராஜி, ஐயோ விஜய், அவள் சொல்கிறத நம்பாதடா, அவள் பை சொல்கிறா, அவளே ஒரு ஏமாத்துக்காரிடா, நீ அக்கா சொல்கிறத நம்புடா. அக்கா போதும் நிப்பாட்டுக்கா, நீ அந்த மேனேஜர்கிட்ட பேசின எல்லாமே என்கிட்ட வீடியோவாக கொண்டு வந்து மல்லி காட்டிட்டா. இதுக்கு மேலேயும் நான் என்னக்கா நம்ப போகிறேன்? நான் சத்தியமாக சொல்கிறேன், உன்னை எப்படி நினச்சேன் தெரியுமா? ஆனால் நீ எனக்கு துரோகம் பண்ணணுன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. வேணாக்கா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். இதுக்கு மேலே இங்கே ஒரு செகண்ட்னாலும் நான் உன்னை கழுத்து வச்சு கொண்டுவேன். ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடுக்கா அப்படின்னு ராஜுடைய உண்மையான முகத்தை அறிஞ்சுக்கிட்ட விஜய் ராஜியை ரொம்பவே கேவலப்படுத்தி அங்கேருந்து துரத்தி விட்றாரு. துரத்துனதுக்கு அப்புறமா மல்லியை பார்த்து கையெடுத்து கும்புறாரு. என்னை மன்னிச்சிரு மல்லி, எத்தனையோ இக்கட்டான்னு சொல்லல, நீ என்னை காப்பாற்றிருக்க. ஆனால் நான் ஒரு வாட்டி கூட அந்த நன்றியை மறந்துட்டு பல முறை உன்னை கஷ்டப்படுத்திருக்கேன், காயப்படுத்திருக்கேன். ஆனால் நீ ஒவ்வொரு முறையும் என்னையவும் என் குழந்தையவும் வரக்கூடிய ஆபத்துலேருந்து காப்பாற்றிட்டு தான் இருந்திருக்க. என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு மனசார மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க விஜய்.